அதானியோடு தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செய்திருப்பதாக அமெரிக்காவுடைய நிறுவனம் சொல்லியிருக்கிறது. 6000 கோடிக்கு கடனை கொடுத்து நஷ்டத்தில் ஆழ்ந்தியவருக்கு தன் பிளைட்லேயே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைத்த மோடி. சனாதனம் என்று பாஜகவை எதிர்க்கிறீர்கள். இப்பொழுதுதானே வெளிவந்தார் அமலாக்கத்துறையோடு. அதற்கு அடுத்து உங்களின் மீது அதானி ஏற்கனவே 11 அமைச்சர்களின் மீது குற்றச்சாட்டு. இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 33,000 கோடிக்கு உடனே ஒப்புதல் அளிக்கிறார்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளும் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் சார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அதானிக்கும் திமுகவிற்கும் என்ன தொடர்பு? இப்போ அதானி திமுக ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திமுகவும் அமைதி காக்கிறது, மற்ற அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் மௌனமாவே இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அதானி, கௌதம் அதானி அவரை பத்தி இந்தியாவில் மட்டுமில்ல, ஹிண்டன்பர்க் அறிக்கையிலிருந்து அமெரிக்காவிலும் அவர் மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டு தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு எதை மையப்படுத்தி இருக்குன்னா, 600 மில்லியன் US, அதாவது இந்திய மதிப்பிற்கு 2000 கோடி ரூபாய்கள் சந்தைப்படுத்தப்பட்ட ஊழல்களாக இந்திய அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அல்லது அமெரிக்காவினுடைய ஆய்வகம் தெளிவாக பதிவிட்டு கௌதம் அதானியின் மீது பெரும் குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றது. கௌதம் அதானி மீது அமெரிக்காவினுடைய பிடிவாரண்டு போட்டது கோர்ட்டின், அது வேறு விவகாரம். நான் அதை பற்றி பேசவில்லை. இந்த விவகாரத்தில் இந்திய மாநிலங்களாக தமிழ்நாடு, சத்தீஸ்கர், அதே போன்று ஆந்திர பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் குறிப்பாக இந்த சோலார் எனர்ஜி இவற்றில் இந்திய அரசியல்வாதிகளுக்கு 2000 கோடி ரூபாய் கையூட்டு கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறது. 2000 கோடிக்கு மேலே இருக்கும். ஆனால் அவர்கள் 2000 கோடியை சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு 500 கோடின்னு பார்த்தா கூட எங்கேயோ போயிடும். அப்படிலாம் அதுக்கு மேல் தொகை போயிருக்கும். பல்லாயிரக்கணக்கான கோடி போயிருக்கலாம். ஆனால் இப்போது என்ன கேள்வி என்றால், இந்தியாவில் அதானியோடு மிகப்பெரிய அளவில் பிசினஸ் செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களும் உண்டு என்று அதானி சொல்கிறார். நான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் எங்களுடைய நிறுவனம் தொழில் செய்கின்றது. தமிழ்நாட்டில் திமுக உடைய அரசாங்கம் மிக முக்கிய மேஜர் பார்ட்னராக இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியின் ராகுல் காந்தி அதானியினுடைய ஆளுமையை, மோடிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பற்றி தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டிற்கு அவர் வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு வந்து அவருடைய விசேட விமானத்தில் இறங்கி நேரடியாக சித்தரஞ்சன் சாலையில் இருக்கும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலினை சந்தித்தார், சபரீசனை சந்தித்தார். அதற்கு பிறகு மாலை ECR ரோட்டில் இருக்கும் பண்ணை இல்லத்தில் விருந்து உபச்சாரம் நடந்தது என்றெல்லாம் செய்திகள் வந்திருக்கிறது. ஒன்று. தற்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பாட்டாளி மக்கள் தலைவரை நோக்கி அதானி விவகாரத்தை குறித்து நீர் மோடியிட்டே பேச முடியுமா என்ற கேள்வி எழுக்கின்ற போது, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அதானி சந்திப்பு குறித்து வெளியிடப்பட வேண்டும் உண்மைகளை என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு அரசை நோக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளராக கருத்தை வைக்கிறார். அப்படி என்றால் ராமதாஸுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் நம்மோடு இருந்தாலும் அவர் கேட்கிற கேள்வியில் தப்பில்லை. அப்படி என்றால் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர், அப்படி அவர் இந்த கேள்வியை வைக்கின்ற போது அவற்றுக்கு ஸ்டாலினிடத்தில் நேற்று பதில் கேட்டால் அவர் சொல்றார் அவருக்கு ஒரு வேலையே இல்லை என்று சொல்லிவிட்டு ரொம்ப கவனமாக இடத்தை நகட்டிவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது ராமதாஸ் வைத்த கேள்விக்கே நாம் வரும். வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் மோடியை நோக்கி கேட்பீரா என்ற கேள்வி வேறு விவகாரம். அது விவகாரம், அது உண்மை இல்லை, அது உண்மைதான். மோடிக்கும் அவருக்கான தொடர்பு ஊரறிந்த ரகசியம். இப்பொழுது நாம் கேட்பது, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ஸ்டாலினிடத்தில் கேட்டதில் என்ன தவறு இருக்கிறது? As a citizen we have a right to ask. அவர் எப்பவுமே குரல் கொடுப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா தலைவர் எல்லாத்துக்குமே குரல் கொடுப்பார். நான் இந்திய நாட்டினுடைய குடிமகனாக தமிழகத்தினுடைய சாதாரண சிட்டிசன், எனக்கு ரைட் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஐயா அதானியோடு நீங்கள் என்ன ஒப்பந்தம் செய்தீர்கள்? அதானியோடு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தீர்களே, அது உங்க வீட்டு விவகாரம்னா யாரும் கேட்க மாட்டான். அதானியோடு தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செய்திருப்பதாக அமெரிக்காவுடைய நிறுவனம் சொல்லி இருக்கிறது. அந்த முதலீட்டில் ரகசியமான முதலீடா அல்லது உங்கள் குடும்ப முதலீடா அல்லது இதனுடைய பங்காளிகள் யார், தனியார் யார்,
தமிழக அரசினுடைய பங்கு என்ன, உங்களை ஏன் வந்து சந்தித்தார், ஏன் என்று கேட்கிறது என்றால் என்னிடத்தில் யாரும் கேட்க முடியாது, உங்களிடத்திலும் கேட்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு முதல்வராக மக்களால் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், ஹி மஸ்ட் கம் ஃபார்வர்டர் அண்ட் டிஸ்க்ளோஸ்ட் எவ்ரிதிங். நான் என்ன பார்த்தேன், வாட் ஐ டிட், நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் அடுத்து வி ஹாவ் டு மூவ் ஃபர்தர் இனிஷியேட்டிவ் வித் அதானி நிறுவனம், வி ப்ரொவைடட் இவ்வளோ மணி நாங்கள் பண்ணியிருக்கோங்கிறனா தட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட் பிகாஸ் ஆஃப் தி நார்மல் ப்ரொசீஜர் ஆஃப் த கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்கிப்ட் ஆகுது, தன்னுடைய ப்ரொசீஜரை வந்து தனது பொறுப்பை வெளியேற்றணும், மௌனமா இருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, திருமாவளவன்ட்டு கேட்குறாங்க, அதானி விவகாரம் என்ன நாடாளுமன்றத்தில் எழுப்போன்னு மெதுவா அவர் தன் இடத்தை காலி பண்ணி கூட்டணி தர்மத்துக்கு அவர் பங்காற்றிட்டார். எடப்பாடி அன்கோ வாயை துறக்க மறுக்கிறாங்க. 2 எல்லாவற்றுக்கும் மேல காங்கிரஸ் கட்சி மௌனியாகி போனது, இடதுசாரிகள் மௌனியாகி போனார்கள், வாசன் மௌனியாகி போனார். எல்லாவற்றுக்கும் குனிக்கும் பிஜேபி மிக 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 மௌனத்திலே இருக்கிறார்கள். எனக்கு என்ன கேள்வினால், பாஜகவோடு அதானி நெருக்கம், பாஜகவோடு அன்கோ என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆஸ்திரேலியாவில் செயலிழந்து போன ஒரு கோல் மைன்ஸுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மூலம் பல பில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு கடனை கொடுத்து நஷ்டத்தில் ஆழ்ந்தியவருக்கு தன் ஃப்ளைட்லேயே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைத்த மோடி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல்லாயிரக்கணக்கான முதலீடுகள் அதானி குடும்பத்திற்குத்தான் கொடுக்கப்படுது, இன்னைக்கு காட்டுப்பள்ளி வரைக்கும், பரந்தூர் வரைக்கும். அப்படி என்றால் அதானி குடும்பத்திற்கு, அதானி நிறுவனத்தோடு நெருக்கமாக இருக்கும் பாரதிய ஜனதா, அது ஓப்பன். அவர்களோடு நெருக்கமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றுகிறார்களா? அதான் கேள்வி. ஏன் பாஜக வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளக்கூடிய பாரதிய ஜனதா இந்த விவகாரத்தில் மௌனியாக்கப்பட வேண்டும்? ஏன் திருமாவளவன், இடதுசாரிகள், இஸ்லாம் அமைப்புகள் மற்றும் உண்டான எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியான பழனிசாமி அன்கோ எல்லாரும் மௌனியாக போனார்? எல்லாரும் கையூட்டை வாங்கியிருக்கிறார்களோ? அந்த கட்டுரையில் ஹிந்து சொல்லி இருக்கிறது, இதுதான் அதானி மந்திரம் என்ற கருத்தையும் ஹிந்து தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்போ நாம் திமுகவை கேட்கிறோம், யாரை பைத்தியக்காரராக இருக்கிறீர்கள்? அப்ப நம்ம கேள்வி, இந்தியா கூட்டணியோடு வலிமையான ஒரு தலைமையாக இருக்கும் மு.க. ஸ்டாலின், இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருந்தக்கூடிய பலரும் ஏன் கேள்வி எழுப்ப மறுக்கிறார்கள்? நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு அரசியல் கட்சி தூய்மையாக இருக்க வேண்டும், திராவிடியன் மாடல் என்கின்றீர்கள், சனாதனி சனாதனம் என்று பாஜகவை எதிர்க்கிறீர்கள், ஆரிய கூட்டங்களுக்கு எதிராக தந்தை பெரியாருடைய வலிமையான கருத்தை வைக்கின்றீர்கள். எவ்வளவு பைத்தியக்காரராக்கிறீர்கள் என்பது அங்க கேள்வி. கோடானு கோடி ரூபாய்களை இந்திய கார்ப்பரேட் முதலாளிகளிடத்திலும் அதே சமயம் ரகசியமாக நீங்கள் டீல் வைத்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை திமுக அரசின் மீது வைக்கலாம். நாம் என்ன கேட்கிறோம்? ஏன் உங்களிடத்தில் உண்மைத்தன்மை இல்லை? ஏன் உங்களிடத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புவதற்கு ஏராளமான சான்றுகள் எங்களிடத்தில் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்கிறேன். தனியாக உங்க வீட்டுக்கு வந்து அதானி சந்தித்தார். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு இந்திய அரசியல்வாதிகளை பற்றி கேவலப்படுத்துவதாக இருக்கிறது, அசிங்கப்படுத்துவதாக இருக்கின்றது. செந்தில் பாலாஜி இப்பொழுதுதான் வெளியே வைந்தார். அதாவது புலால் உணவு சாப்பிட்ட கையில் அந்த வாசனை வரக்கூடிய, அந்த வாசனை கூட மாறாத நேரத்தில் ஒருவன் பிரியாணி சாப்பிடுகிறான் என்றால் அந்த பிரியாணி சாப்பிட்டு வந்த அந்த வாசனை, அந்த கையினுடைய நறுமணம் என்று சொல்வார்களே, அது மாறாத அளவிற்கு நீங்கள் ஊழலில் திளைத்து போனீர்கள். இப்பொழுதுதானே வெளிவந்தார் அமலாக்கத்துறையோடு. அதற்கு அடுத்து உங்களின் மீது அதானி, ஏற்கனவே 11 அமைச்சர்களின் மீது குற்றச்சாட்டு. திமுகவின் மீது நாம் கேட்கிறோம், தனிப்பட்ட முறையில் அல்ல. அமெரிக்காவில் உள்ள நிறுவனம் 600 மில்லியன் US டாலர், அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் என் இந்தியாவினுடைய ஊழல் நடந்திருக்கிறது, கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது ஒப்பந்தங்கள், ஆனால் கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சொல்கிறது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை மறுக்கிறார். இதுவரைக்கும் என்ன கூட்டணி, என்ன நடந்துச்சு, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்பதல்ல. ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன், அனைவருமே முக்கூட்டு திருடர்கள் தான். அதை மட்டும்தான் சொல்கிறான். அகப்பட்டு கொண்டவர்கள் தண்டனைவாளிகள், அகப்படாதவர்கள் தான் இவர்கள். பாரதிய ஜனதா த பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. பல்லாயிரக்கணக்கான கோடிகளை குவித்து வைத்திருக்கிற பாஜக, அவர்களை விட எந்த அளவிலும் வலிமை குறையாத திமுக,
இன்றைக்கு மக்களை மடைமாற்றம் செய்கிற ஒரு மோச நிலைக்குத்தான் அமெரிக்காவினுடைய இந்த குற்றச்சாட்டு காட்டுது. ஏன்னு கேட்டா இன்றைக்கு பாஜக ஏன் அமைதியா இருக்கணும்? எல்லா விஷயத்துக்கும் திமுகவை குனிக்கக்கூடிய நீங்கள் அதானியை சந்தித்தீர்களே, என்ன நடந்துச்சு? பரந்தூர்ல நடந்துச்சு, காட்டுப்பள்ளியில் நடந்துச்சு, என்ன டீலிங் சோலார் பேனல்ல போட்டீங்க? அந்நிய நாட்டிலேருந்து நம்மளை காரி உமிழ்கிறானே, இதற்கு பதில் என்ன என்று ஏன் பாஜக கேட்கல? திமுகவினுடைய கூட்டாளிகள் ஏன் கேட்கல? ஏன் நகண்டு போறார்கள்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறார்? வைகோ ஏன் மோடியை பற்றி கேள்வி கேட்பார் என்று சொல்கிறார்? ஒரு சாதாரண தலைவராக 84 வயதில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் கேட்பதில் தப்பில்லை, கேட்கிறார். அதானியோடு உனக்கு என்ன தொடர்பு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்கள் வாக்களித்தார்களே என்று கேட்கின்ற போது, ஐயா இதை வந்தார், சந்தித்தார், இதில் எந்த விதமான கையூட்டும் இல்லை, எப்படி நடந்திருக்கிறது என்பதை சொல்ல மறுத்துவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் அறிக்கை விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதந்திர யுக்தியோடு இடத்தை காலி செய்து போகிறீர்களே, என்ன நியாயம் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன நீதி இருக்கு? டிராவிடியன் மாடல் இதுதானா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. நீதியற்ற, நிர்வாகமற்ற, கோடானு கோடிகளை கொள்ளையாக குவிக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் கொள்ளையில் பங்கு. அதற்கு அதானி விளக்கல்ல, பாஜக விளக்கல்ல, இந்தியா கூட்டணியில் இருக்க சர்வ கட்சிகளும் விளக்கல்ல. ஆகவேதான் இன்றைக்கு 63,000 கோடியில் 33,000 கோடி காலை ஸ்டாலின் போய் சந்திக்கின்றார். மாலையில் இந்திய பினான்ஸ் கமிஷன், இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 33,000 கோடிக்கு உடனே ஒப்புதல் அளிக்கிறார்கள். இங்கே தான் முக்கூட்டு கொள்ளை நடக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே ஒரு ரகசிய கூட்டணி. அதானியை பற்றி அவர்கள் விமர்சிக்க மாட்டார்கள். அவர்களை விடையும் அவருடைய கூட்டாளிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் மௌனமா இருக்காங்க. திருமாவளவன்லேருந்து, காங்கிரஸ் கட்சியிலிருந்து, இடதுசாரிகளிலிருந்து, இஸ்லாம் அமைப்புகள்லேருந்து எல்லாரும் மௌனியாக இருக்கிறார்கள். அதானியோட என்ன சந்திச்சா? அமெரிக்காவில் இவ்வளவு கேவலமா நம்மளை பேசுறானே இந்த ஒரு கேள்வி கூட கேட்க நாதில்லை. நாங்க வக்கற்று வாழ வழியேற்று திக்கட்டு ஒரு 500 ரூபா கூட இல்லாம ஒரு பிரஷர் மாத்திரம் வாங்க முடியாம நாங்கள் தமிழ்நாட்டில் காத்து கொண்டிருக்கிற எமது மக்களுக்கு யாரும் விடுவில்லை. இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். கொள்ளையிலே அனைவரும் ஒன்றுதான். அவருடைய வாழ்க்கை, அவருடைய முதலீடுகள், பகட்டான வாழ்க்கை, உலகத்தில் சொல்லி முடியாத கடல்களுக்கு மத்தியில் தீவுகள், அனைவரும் இந்த கூட்டு கொள்ளையில் பங்கு என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். வருத்தத்தோடு சொல்லிக் கொடுக்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக விளக்கினீர்கள் சார். நன்றி, வணக்கம் சார்.